ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். பகவான் கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் அந்த டாபிக்கை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு அர்ஜுனனுக்கு முதல்ல கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் அப்படிங்கிறத யார் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள்தான் செய்யும் செய்கையை செய்து முடித்தவன் அப்படிங்கிறதுனால அதை ஆரம்பிச்சு அப்படிப்பட்டவன் எந்த விதமான மனநிலையோடு இருக்கிறான் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கர்மத்தில் கர்ம பலன்களில் அவன் தன்னுடைய இச்சையை விடுத்தவனாக, எந்த விதமான கர்ம பலத்தினோடும் சங்கம் வைத்துக் கொள்ளாதவனாக, நித்திய திருப்தனாக, நிராசிரியனாக, அவன் எப்பொழுதும் இறை உணர்விலேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் சரி, அந்த காரியங்களால் அவன் ஒருபோதும் பாதிப்பு அடைவதில்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்ன. அவன் எது கிடைக்கிறதோ அதை அனுபவித்துக் கொண்டு எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, அவன் சந்தோஷத்திற்கென்று இங்க போகணும் அங்க போகணும், இதைத்தான் வேணும் அதைத்தான் வேணுங்கிறது கிடையாது. கிடைக்கிறது அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எந்த விதமான இருமைகளும் அவனுடைய மனதில் இல்லை. சமசித்தனாக இருக்கிறான். எப்பொழுதும் மனம் ஒரு சமாதானமான நிலையிலேயே அவனுக்கு இருக்கிறது. துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, வெற்றியானாலும் சரி, தோல்வியானாலும் சரி, அதை ஒரே விதமாக பாவிக்கக்கூடிய மனதோடு அவன் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எந்த காரியத்தை செய்தாலும் அது அவனை பந்தப்படுத்துவது இல்லை அப்படின்னு அந்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து அப்படிங்கிற விஷயத்த அந்த ஸ்லோகங்கள்னால விளக்கினார். கடைசியா அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சங்கம் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாத ஒருத்தன் இருக்கிறான். அந்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து அப்படி இருக்கிறான். அவன் முக்தனாக இருக்கிறான். எதிலும் பற்று வைக்காதவனாக இருக்கிறான். ஞான அவஸ்தித சேதசக, முக்கியமான வார்த்தை அதுதான். அவன் என்றும் பிரம்ம ஞானத்தை அறிந்து அந்த அறிவிலேயே தன்னை நிலை பெற்றிருக்க வைத்திருக்கிறான். அந்த அறிவிலேயே நிலை பெற்று இருக்கிறான். அவன் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இறை வழிபாடாக யக்ஞா யாஜரத கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. அப்படி இருக்கக்கூடியவன் இறை உணர்வோடு கூட எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவன். செய்யும் காரியங்கள் அனைத்தும் அந்த இறை உணர்வோடு ஒன்றி விடுகிறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். அதுக்கப்புறமா தான் ஆரம்பிச்சார் அந்த சர்வாத்ம பாவம் அப்படிங்கிறத எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத. பிரம்ம ஞானம் என்றால் என்ன, ஐக்கிய ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறத இத ரொம்ப அழகாக கிருஷ்ணர் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னம் பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. எப்போதும் இந்த பிரம்ம ஞான நிஷ்டையிலேயே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு செய்யும் செய்கைகள் அனைத்தும் பிரம்மமே. அந்த செய்கைகளுக்காக உபயோகப்படக்கூடிய பொருட்கள் யாவும் பிரம்மமே. அதை அவன் யாருக்காக செய்கிறானோ பெறுபவன் பிரம்மமே, செய்பவன் பிரம்மமே. அங்கு பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அனைத்தும் பிரம்மமே, இருப்பதனைத்தும் இறைவனே அப்படிங்கிறது அவனுக்கு நன்றாக உணர்ந்தவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு அந்த ஞான நிலை அப்படிங்கிறது என்னங்கிறத ஒரு கோடி காமிச்சிருக்கார். இந்த இடத்துலதான் கோடி காமிச்சிருக்கார். ஐக்கியம்னா என்ன அப்படின்னு தன்னை, அதாவது தான் தான் அந்த பிரம்மம், அதை தவிர வேறொன்று இல்லை அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா சில யஜ்ய முறைகள், எந்தெந்த யஜ்ய முறைகள்னால இந்த ஞானத்தை நன்றாக நிலை பெறச் செய்வதற்கு மக்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ஒன்னொன்றாக விளக்கி கொண்டே வந்தார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், சில பேர் தேவதைகளை குறித்து யஜ்யங்கள் செய்கிறார்கள். அதன் மூலமாக தனக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் பெறுகிறார்கள். பிரம்மாக்னா வபரே யஜ்யம் யஜ்யே நைவோபஜுக்வதி, அந்த இடத்துலதான் நாம பார்த்தோம். இந்த தூய உணர்வு அப்படிங்கிறதுக்குள்ள நம்முடைய தன் உணர்வை நாம ஹோமம் செய்கிறோம் அப்படின்னு. ஹோமம் செய்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டோட்டாலிட்டியில இண்டிவிஜுவாலிட்டிய கரைக்கிறோம், அது இல்லாமல் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். டோட்டாலிட்டிங்கிறது எல்லாத்தையும் அடக்கினதுன்னு நமக்கு புரியுது. டோட்டாலிட்டி, டோட்டல்னாலே என்ன, இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் அப்படின்னு புரியுது.
அதுக்குள்ள இந்த இண்டிவிஜுவல்ங்கிற தனித்தன்மை இருக்கே, அது தனியா இருக்க வேண்டியது கிடையாது. அது இதனுள் ஐக்கியப்படுத்துகிறோம். ஆனா அறிவுபூர்வமாக நாம் அதை செய்கிறோம். அதைத்தான் ஒரு யக்கியமாக பாவனை பண்ணி சொல்கிறார். ஒரு உருவகம் கொடுக்கிறார். அந்த வேலை நம்ம எப்படி பண்றோம். அதாவது அறிவை பெறுவது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உருவகமாக ஒரு யக்கியமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த டோட்டாலிட்டிக்குள்ள இண்டிவிஜுவாலிட்டி போகும்போது இண்டிவிஜுவாலிட்டி அதோட மெர்ஜ் ஆயிடுறது. யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதக. 2வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம். அதுதான் அது எல்லாம் ஒன்றாக கலந்திருக்கிற சமயத்தில் இந்த தனித்தன்மைக்கான வேலை என்பது கிடையாது. நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு இண்டிவிஜுவல், என்ன எல்லாரும் புகழணும், பேசணும், என்கிட்ட வந்து கேட்கணும். தனித்தன்மையை வளர விட்டாலே தடித்த தனித்தன்மை எப்பொழுதுமே நமக்கு ஆபத்து. அது அகங்காரத்தைத்தான் தூண்டுமே தவிர்த்து வேற ஒன்னையும் அதால பண்ண முடியாது. இந்த அகங்காரம்ங்கிறத தூக்கி விட்டெறிஞ்சுட்டாதான் நமக்கு வாழ்க்கை என்பது நிம்மதியாக இருக்க முடியும். அமைதியான ஆனந்தம்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம விட வேண்டியது என்னன்னா, என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை முதல்ல நான் பொசுக்கணும், சுட்டு. அதுதான் ஞானத்தில் சொட்டு பொசுக்குகிறோம். அதைத்தான் நம்ம அதுல பார்த்தோம். அடுத்தது சொன்னார், ஸ்ரோத்ராதீன் இந்திரியான்யே சம்யமாக்விஷு ஜுக்வதி சப்தாதீன் விஷயான்யே இந்திரியாக்விஷு ஜுக்வதி. அங்க 2 யஜ்யம் பார்த்தோம். என்னன்னா நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தா எழுதிக்கோங்க, என்னென்னத்துல என்னென்ன யஜ்யம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு. நோட்ஸ் எடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பின்னாடி படிக்கணும், படிச்சாதான் அது புரியும். ஒரே தடவத்துல கேட்கறது மாத்திரம் புரியாது. இதெல்லாம் இருக்கிறதுனால நோட்ஸ் எடுக்கிற போது இதெல்லாம் எழுதிக்கோங்க நான் சொல்லும் பொழுது. இந்திரிய சம்யம யஜ்யம்னு பார்த்தோம். விஷய கிரகண யஜ்யம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இந்திரியங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை முதல்ல குறைக்கணும். நம்ம என்னென்னலாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், சுவைக்கிறோம், முகர்றோம், இதெல்லாத்தையும் முதல்ல குறைக்கணும், லிமிட் பண்ணணும். அப்புறம் அந்த லிமிட்டட் விஷயத்துல இருக்கிறதுல நமக்கு ரொம்ப அவசியமானதை மாத்திரம்தான் நாம நுகரணும். இந்த எல்லாத்தையுமே ஒரு கன்சியூமர் மாதிரி எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுங்கிறது நமக்கு சரி கிடையாது. எதனால சரி கிடையாதுன்னா, குறிக்கோளுக்கு போகக்கூடிய அந்த பாதையில நமக்கு ஒரு சிதைவு ஏற்பட்டுவிடும். அதை நான் முன்னாடியே சொன்னார், தௌஹ்யஸ்ய பரிபந்தினோ அப்படின்னு. அந்த இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ விவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சே. நீ உன் வசம் ஆக்கிக் கொள்ளலைன்னா என்ன ஆகும்னா, அது ஒன்ன வழிப்பறி திருடன் மாதிரி இழுத்து கொண்டு போகும். அந்த கோல் என்ன? அத்தியாத்ம சேத்தஸ். எனக்கு என்ன கோல் இருக்கு, என்னுடைய இது என்ன, என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, அது போயிடும். கண்டதையும் பார்க்கறதும் கேட்கறதும் முகறதும் எப்ப பாரு அனுபவத்துக்கே அலைந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நல்ல அனுபவங்கள் கூட நமக்கு நெடுங்காலம் நன்மை தராது. குருதே கங்கா சாகர கமனம். அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான விஹீனம் உனக்கு முக்தி கிடையாதுங்கிற பகவான் ஆதிசங்கர். நீ அறிவை பெற்றால் மட்டும்தான் உனக்கு முக்தியானது கிடைக்கும். நீ கங்கா சாகர கமனம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அசாத்தியமான மன உறுதி இல்லைன்னா அதை பண்ணவே முடியாது. அது பெரிய இது வரணும். கங்கையை கங்கோத்திரியிலிருந்து அது சாகரத்துல போய் சேர்ற அந்த வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு அந்த இடம் வரைக்கும் அது நீளக்க நடந்தே போறது. கங்கை காவடியெல்லாம் எடுத்துக்கொண்டு கங்கையை தூக்கி கொண்டு நடந்து போறது எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் பெரிய இது சேலஞ்சிங் தபஸ். அதெல்லாம் பண்ணா கூட உனக்கு கிடைக்காதப்பாங்கிறார். அவ்வளவு பெருசு பண்றானே, அவனுக்கு உடனே ஞானம் கிடைக்கும் இல்ல. யூ கோ டு எ குரு, உட்காந்து படி, பொறுமையை இதுலயே சொல்ல போறாரு. இப்ப நம்ம பார்க்க போறோம் பின்னாடி என்னத்தினால அந்த ஞானம் கிடைக்குங்கிறது பகவானே அவரோட வாயாலே சொல்ல போறாரு. நம்ம ஏதோ கதை விட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு, குருவுக்கெல்லாம் நல்ல ஒரு இது கொடுக்கணும்னு பண்றாங்க போல இருக்கலாம், கிடையாது. பகவானே சொல்ல போறாரு அந்த விஷயங்களை எல்லாம். இப்ப நம்ம இதுல இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். இதுல எத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம் அப்படின்னு நமக்கு ஆச்சாரியர் இதுல பாடுறார். இதுல சிவானந்த லகரி. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்பா, நான் என்ன வேலை பண்றேனோ அது அவ்வளவும் உன்னுடைய ஆராதனைக்காகவே நான் செய்கிறேன். ஜபோ ஜல்ப ஷில்பம் சகலமபி முத்ரா விரச்சினா. இதுல சௌந்தரிய லகரியில சொல்றார். அதே மாதிரி எல்லா அருளாளர்களும் பாடக்கூடியது பேசக்கூடியது எல்லாம் நான் செய்யும் செய்கைகள் அனைத்தும் நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை. யாரு? அபிராமி பட்டர் பாடுறார். அப்படி எல்லாம் சொல்றது மாதிரி நம் செயல்கள் முழுவதுமே எப்படி இருக்கணும்னா இறைமயமாக இருக்கு. அதுதான் நமக்கு லிமிட் பண்றதுக்கு ஒரே வழி. ஆனா நான் அதுலயும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அங்கேயும் ஓவர் டோசஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மென்டல் ஹெல்த்.
நிறைய சத்சங்கங்கள் நடக்கிறது. நீங்க இதுல நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன்னா ஏகப்பட்ட சத்சங்கங்கள் போட்டிருக்காங்க. நமக்கே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அங்க சத்சங்கம் இருக்கு வா, இங்க சத்சங்கம் இருக்கு வா, அந்த பஜனைக்கு வா, இந்த கோவிலுக்கு வா, எல்லாம் வருது. நாம தான் தேர்ந்தெடுக்கணும். நாம நமக்கான குறிக்கோளை அடைவதற்கான பாதையில் நமக்கு எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கணும்னு பார்த்து அந்த நேரத்திற்கு ஹானி இல்லாமல் நாம இதை செய்யணும். தயவு செய்து இதை நன்றாக புரிந்து கொள்ளணும் எல்லாருமே. என்னன்னா எல்லாம் நல்லதுதான், எதுவுமே கெட்டது கிடையாது. நம்ம எல்லாரும் இப்ப நல்ல விஷயங்களை படித்து நல்ல விஷயங்களை கேட்டதுனாலதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த ஸ்டேஜில், இந்த இடத்துலன்னா இந்த இந்த வாழ்க்கையுடைய இந்த தருணத்தில் இருக்கிறோம். இந்த தருணத்தில் நிறைய டைவர்ஷன்ஸ் வரும், நல்ல விஷயமாவே வரும். அப்ப நமக்கு கிளாஸுக்கு வர முடியாது, வந்தா கிளாஸ கவனிக்க முடியாது, கிளாஸ கவனிச்சா புரியாது, புரியற மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப கேட்கிற எதனால எல்லாம் விக்ஷேபம் மனசுல வந்து அலைபாயும் மனசு. அது இல்லாம இருக்கணும்னா அளவா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்த்தோம். அதெல்லாம் தமக, எழுதிக்கோங்க, தமக அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அது வருது. அப்படின்னு இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், இதெல்லாம் வருது. இப்ப அடுத்தது நாம மனோ நிகிரகம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து இந்த 27வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னம் ஜுஹ்வதி ஞான தீபிதே அப்படின்னு பார்த்தோம். ஆத்ம சம்யம யோகாக்னவ், அதற்கு மாத்திரம் நாம விளக்கம் பார்த்திருக்கோம். ஆத்ம சம்யம அப்படின்னா என்ன? மனசை கட்டுப்படுத்தி, இந்த இடத்துல ஆத்ம சப்தத்துக்கு மனம்னு அர்த்தம்னு சொன்னேன். ஆத்ம சம்யமம் அப்படின்னு சொன்னா மனக்கட்டுப்பாடு, மனசை எப்படி வச்சுக்கணும், அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். எண்ணங்கள் எப்படி இருக்கணும், அளவா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், தரமா இருக்கணும், அவசியமான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும், தீங்கற்ற எண்ணங்கள் இருக்கணும், ஆரோக்கியமான எண்ணங்கள் இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை எண்ணங்கள் சார்பாக பார்த்தோம். இங்க ஒரு வார்த்தை என்ன போடுறார் அப்படின்னா, இந்த ஞான தீபிதே அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறேன். எப்படி நான் வந்து இந்த எண்ணங்களை நான் எப்படி அடக்கி கொள்ள வேண்டும்? என்ன எண்ணங்கள் அடக்கிறதுனா எல்லாத்துக்கும் ஒரு பேண்டேஜ் போட்டு கட்டி எல்லாம் அப்படி ஒரு மூட்டை மாதிரி வச்சுடலாமா? நம்மள பார்க்காத, கேட்காத, நீ சிந்திக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, முடியாது. ஞான தீபிதே, நீ தீபிதேன்னா என்னன்னா தூண்டப்படுறது, அறிவினால் தூண்டப்படுறது. நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும், இந்த எண்ணங்கள் எனக்கு நன்மை தருமா தீமை தருமா, அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் அனலைஸ் பண்ணணும். எனக்கு ஒரு சின்ன எண்ணம் தாங்க வந்தது, ஒரு ஒரு காஃபி ஷாப் போகணும்னு தான் நினைச்சேன், அது ஒரு தப்பா அப்படின்னு. இந்த நேரம் போவியா? உனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு, நீ கிளாஸுக்கு போகணும், அந்த நேரம் காஃபி ஷாப் போவியா? அப்ப அந்த எண்ணம் தப்புதான். எல்லா எண்ணங்களுமே நேரத்தை, காலத்தை, சமயத்தை பொறுத்து நல்லது கெட்டது தப்பு ரைட்டுங்கிறது மாறறதா இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு விஷயத்திற்கும் ஞான தீபிதே அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை செயல்களையும் அறிவினால் தூண்டப்பட்டு நாம் அவற்றை நன்றாக கட்டுப்படுத்த வேண்டும். இமோஷனலா யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை, நானே அனலைஸ் பண்ணணும். என்னுடைய மனசு வந்து எப்பொழுதுமே ஒரு அவேர்னஸ்ல இருக்கும். நான் பாபங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ஆனது எனக்கு எப்பவுமே இருக்கணும். சும்மா தெரியாம பண்ணிட்டேங்க, எப்படியோ தெரிஞ்சு நடந்து போச்சு, எனக்கு தெரியாம நடந்து போச்சு, அதெல்லாம் நடக்காது. ஏன்னா எனக்கு தெரியாம ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? எனக்கு அவேர்னஸ் இல்லாம இருந்திருக்கலாம். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து என் புத்தி வந்து வேலை செய்யாம இருந்திருக்கலாம். என் புத்தி வந்து அனலைஸ் பண்ணி எனக்கு அதை சொல்லாம இருந்திருக்கலாம். நான் திங்க் பண்ற கெப்பாசிட்டியை இழந்திருக்கலாம். அங்கதான் பாபம் வருது. அந்த பாபம் வேலை செய்யறது அப்படிங்கறது அப்படித்தான் நாம வந்து உணர்றோம். அதனாலதான் துன்பத்திற்கு ஆளாகிறோம். அப்போ நான் மனசை எப்பவும் என்ன பண்ணணும்? எப்பவும் அவேர்னஸோட வச்சுக்கணும். அலர்ட் மைண்ட் நமக்கு இருக்கணும். இங்க ரெண்டு விஷயத்தையுமே சொல்றார். சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி, பிராணனின் செயல்பாடுகளை. ஏன்னா மனசு அடங்கணும் அப்படின்னு அடுத்தது பிராணனை பத்தி தான் படிக்க போறோம். மனசு அடங்கணும்னா இந்த மூச்சு வந்து உள்ள போய் வெளியில வர்றதுக்கு சீரான ஒரு ரிதம் இருக்கணும். ரொம்ப முக்கியம். நீங்க நமக்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கச்சே உங்க பிரீத் வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, ஷார்ட் பிரெத்ஸ் அப்படி இருக்கும். அப்புறம் வந்து அட்ரினலின் கிளாண்ட் எல்லாம் நல்லா சுரக்கும், நமக்கு வயிறு ஏதோ பிசைகிற மாதிரி இருக்கும், உள்ளேயே நமக்கு 1008 சிம்டம்ஸை காமிச்சிடும். பிடிக்காத ஒருத்தர் வரும்போதோ, ஒரு பயந்து கொண்டு ஒரு இடத்துக்கு போகும்போதோ, அல்லது அந்த சூழ்நிலை நமக்கு ஒத்து வராதுங்கிற தெரியும் பொழுதோ, நம்ம உடம்பு நமக்கு அவ்வளவு சேஞ்சஸை காமிக்கிறது இல்லையா?
அது எல்லாத்த விட பிரெத் வந்து நல்ல சேஞ்சஸ் காட்டும். பிரெத் எப்ப வந்து நமக்கு சீரா இருக்கோ அப்பதான் மனசு சீரா சிந்தனை பண்ணும். அப்ப அதனாலதான் சொல்றேன், ரெண்டையுமே இங்க ஹோமம் பண்றோம். எதுல பண்றோம்? கட்டுப்பாடு. அந்த மனோ நிக்கிரகம், மனசுலதான் கட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த அக்னிக்குள்ள இந்த மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களையும் அனீவனா இருக்கக்கூடிய பிராணனையும் நாம ஹோமம் பண்றோம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஒரு பிரக்ரியா, ஒரு மெத்தட். இதெல்லாம் வந்து இப்படி இப்படி இது மாதிரி சில பேர் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த டாபிக்கோட முதல் ஸ்லோகம் எது அப்படின்னா பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னவ் பிரம்மணாகுதம் படிச்சோம் இல்லையா? இந்த டாபிக்ல இவ்வளவு யஜ்யங்கள் விதவிதமான யஜ்யங்களின் மூலமாக இதை உணர்கிறார்கள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். எதை உணர்றதுக்காக இதெல்லாம் செய்யறோம், காரணம் காரியம் இல்லாம செய்ய மாட்டோம் இல்லையா? அதனால இப்ப நம்ம 28வது ஸ்லோகத்தை படிக்கலாம். யோகயஞ்சாஸ்தபாரே ஸ்வாத்யாயஞானயஞ்சாஸ்த யதய சம்சிதப்ரதா அபானே ஜூபதி பிராணம் பிராணோ பானம் ததாபரே பிராணாபானாதிருத்கா பிராணாயாம பராயணக அபரே நியதாகராக பிராணான் பிராணேஷு ஜூபதி சர்வேப்யேதே யஞ்ஞவிதோ யஞ்சஷப்ஷித கல்மஷா. இப்ப என்ன சொல்றார்? அடுத்த யஜ்யங்களை பத்தி இங்க பேசுற. இங்க என்ன பேசுற? திரவிய யஜ்யாஸ், தபோ யஜ்யா, யோக யஜ்யா, யோக யஜ்யாஸ் ததாபரே. அபரே அப்படின்னு சொன்னா ததானா அவ்வாறேன்னு அர்த்தம். அபரேன்னு சொன்னா வேறு சிலர் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்றாங்களாம்? திரவிய யஜ்யாகா, தானம் செய்யும் யஜ்யம் செய்பவர்கள். தபோ யஜ்யாகா, தவம் செய்வதான யஜ்யம் செய்பவர்கள். யோக யஜ்யாகா, யோக யஜ்யம் செய்யக்கூடியவர்கள். ஸ்வாத்தியாய ஞான யஜ்யாகா, பாராயணம் அதாவது ஓதுதல், அது மட்டும் அல்லாமல் மேலும் ஞான யஜ்யாகா, சாஸ்திர விசாரங்கள் செய்பவர்கள். யதயக, இம்முயற்சி உடையவர்கள். சம்ஷித பிரதாக, விரத அனுஷ்டானங்களால் நெறிப்படுத்தி கொண்டவர்கள் அல்லது கொள்பவர். இதுல வந்து எத்தனை யஜ்யம் சொல்லி இருக்கு அப்படின்னு பாருங்க. திரவிய யஜ்யக, அதுக்கப்புறம் தபோ யஜ்யக, யோக யஜ்யக, அப்புறம் ஸ்வாத்தியாய யஜ்யக, ஞான யஜ்யக. 5 யஜ்யங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும், 5 யஜ்யங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது பிசிக்கலா பண்ற யஜ்யம்னு இல்லை. யஜ்யம்ங்கிறது ஒரு முறை, சொல்லி கொடுக்கிற ஒரு முறையில சொல்றாரு. இது வந்து ஒரு பிரக்ரியா, அவ்வளவுதான். இந்த விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள். இதன் மூலமாக அவர்கள் மன தூய்மையை பெற்று குருவை அடைந்து குருவிடமிருந்து சாஸ்திர ஞானத்தை பெற்று அவர்கள் சர்வம் பிரம்மமே என்பதான அந்த ஞானத்தில் திளைத்து இருக்க முடியும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் என்னன்னா அங்கங்கள். இந்த ஒரு விஷயத்தை அடையறதுக்கு இத்தனையும் நாம பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தோம் சமம் அப்படின்னா நம்மளுடைய மனத்தை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். மனசுக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். நம்ம தமம் அப்படின்னா எத்தனை விஷயத்தை அனுபவிக்கணுமோ அத்தனை தான் அனுபவிக்கணும். எத்தனை நாம வந்து அனுபவிக்கிறோமோ அது எல்லாமே தர்மமான விஷயங்களாக அனுபவிக்கணும். இதெல்லாம் பார்த்து கொண்டு வரும். இப்ப என்ன சொல்ற? திரவிய யஜ்ஞாகா. நம்ம இதுல பார்த்திருக்கோம், இந்த திருக்குறள் படிக்கிற போது இல்லற வாழ்வின் மேன்மை என்பது எங்கு நமக்கு நன்றாக வெளிப்படுகிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படிங்கிறவன் எந்த இடத்துல அந்த வையத்துள் வாழ்வாங்கு நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற நிறைவை அவன் எங்கு அடைகிறான் அப்படிங்கிறத புகழ் அதிகாரத்துல நாம பார்த்தோம். அந்த நிறைவு என்பது அவனுக்கு அங்கு கிடைக்கிறது அப்படின்னு. அதுக்கு நிறைய விஷயங்களை அவன் பழகி கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அவனுடைய குணங்களை சரி பண்ணி கொண்டனும். அப்புறம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் தேவைப்படுபவர்களுக்கு அவன் தானமாக கொடுக்க வேண்டும். வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்ப நீரது உடைத்து அப்படின்னு ஈகை அதிகாரத்துல படிப்போம்.
ஒப்புரவு அறிதல் அதிகாரத்துல கடைசியில சொன்னார், உனக்கு ஒப்புரவு பண்ண முடியலன்னா விற்றுக்கோள் தக்கது உடைத்து. அது நீ உன்னை வித்தாவது அந்த ஒப்புரவை நீ பண்ணித்தான் சொசைட்டிக்கு பண்ணணும்னா நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத அங்க பார்த்தோம். இப்ப இந்த திரவிய யஜ்ஞாகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திரவியம் அப்படின்னா பொருட்களாகவோ அல்லது செயல்களாகவோ நாம் நம்முடைய பங்களிப்பை இல்லாதவர்களுக்கு அல்லது தேவைப்படுபவர்களுக்கு நாம கொடுக்கிறோம். இது ஒரு யஜ்யம். இத ஒரு யஜ்யமாக, இது ஒரு கர்மமாக, இது ஒரு புனிதமான செயலாக நினைத்து இதை செய்து கொண்டிருக்கணும். நான் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் எனக்கு மட்டும்தான், ஐ மீ மைசெல்ஃப். அதுதான் இப்ப இருக்கிற சொசைட்டி. ஆனா அது இப்படி இருக்க கூடாதுங்கிற கிருஷ்ணர். எப்படி இருக்கணும் இதுல இப்ப இங்கேயே பின்னாடி சொல்ல போற 17வது அத்தியாயத்துல நினைக்கிறேன், யக்யதான தப கர்மா ந தியாஜ்யம் காரியம் ஏவதத்து அப்படின்னு. அப்ப என்ன, எதை மூணத்தையும் நீ எப்பவுமே விடக்கூடாது அப்படின்னா, யஜ்யம் செய்வதை நீ விடக்கூடாது. யஜ்யம்ங்கிறத நாம நன்னா புரிஞ்சுக்கணும். நிஷ்காமமாக செய்யக்கூடிய செயல்கள், மன தூய்மைக்காக செய்யக்கூடிய செயல்களை ஒரு நாளும் விடக்கூடாது. தானங்கள், நிறைய தானங்கள் கொடுக்கணும். இந்த திரவிய யஜ்யம், இந்த நம்ம படிச்சிருக்கிற ஈகை, ஒப்புரவு அறிதல், இது எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை இந்த இடத்துல திரவியம்ங்கிற விஷயத்துக்கு, திரவிய யஜ்யம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 10 குறட்பாக்களை நீங்க ஒரு தடவை மறுபடியும் பார்க்கணும். பார்த்தா இது நன்றாக புரியும். ஏன்னா அங்கதான் நாம படிக்கிறோம், இது கொடுப்பது என்றால் என்ன, கொடுப்பவனுக்கு என்ன மேன்மை இருக்கிறது, கொடுக்காதவனுக்கு என்ன தாழ்மை இருக்கிறது, இதெல்லாம் நம்ம படிக்கிறோமா இல்லையா? அதனால அது புரியறதுக்கு, இந்த விஷயம் நல்லா புரியறதுக்கு அது சப்ளிமெண்டா நமக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். திரவியம் அப்படின்னு சொன்னா பணம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. என்கிட்ட பைசா இல்லை, என்னால கொடுக்க முடியல, என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பைசா இல்லை, என்கிட்ட என்னோட லிவிங்க்கு தான் இருக்கு அப்படின்னா நான் கேஷ் தான் கொடுக்கணும்னு கிடையாது. என்கிட்ட இருக்கிற எதை வேணாலும் கொடுக்கலாம். நான் ஒரு நல்ல வார்த்தையை ஒருத்தருக்கு சொல்லலாம், என்னோட பேரை யூஸ் பண்ணினா ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், மை குட்வில் அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்னோட நாலேஜை ஷேர் பண்ணலாம். இந்த நாலேஜ் ஷேரிங்னு வரும்பொழுது, நீங்க வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனா மாசம் இதுதான் ஃபீஸ்ன்னு சொன்னா அதுக்கு பேர் திரவிய யஜ்யம் கிடையாது. அதுக்கு பேர் ஒரு தொழில். அது சொல்லி கொடுக்குற தொழில். அதுல எந்த விதமான இந்த சொல்லக்கூடிய மன தூய்மையில அங்க வராது. ஏன் வராது? நீங்க பிராக்டிக்கலாவே யோசிச்சு பாருங்க. யார் யாரெல்லாம் இந்த மாசம் ஃபீஸ் கொடுத்துருக்கா, யார் யாரெல்லாம் இந்த மாசம் ஃபீஸ் கொடுக்கல, அதெல்லாம் டிக் விட்டுண்டு உட்காந்து நாம டிக் விடுறது பத்தாதுன்னு வரவங்க என்ன கேட்பாங்க, அப்புறம் நீங்க பணம் வாங்கினீங்களே அன்னைக்கு கிளாஸ் ஏன் நீங்க எடுக்கல, இதெல்லாம் வருமா இல்லையா அந்த வார்த்தைகள்? இது ஒரு வியாபாரம். இது தப்புன்னே சொல்லல நான், இது தப்புன்னே சொல்லல. இது அவர்களுடைய தொழிலாக செய்வது, அதோட தர்மமா செய்யறதுல பத்தி பிரச்சனை இல்லை. இந்த திரவிய யஜ்யம்னு சொல்லும் பொழுது நான் என்னோட அறிவை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை தானமாகத்தான் கொடுக்கணும். நான் அதை பணம் வச்சு விற்கிறது கிடையாது. அறிவு இந்த தேசத்துல அந்த வழக்கம் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ்க்கெல்லாம் பணத்தை வைக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. பணத்தினால அதை நிர்ணயம் பண்ண முடியுமா? நிச்சயமா நிர்ணயமே பண்ண முடியாது. அதாவது குரு சிஷ்ய இதுவே பந்தமே எப்படி இருக்கு இந்த தேசத்துல அப்படின்னா, குரு என்னுடைய அறியாமையை போக்குகிறார், நான் குருவுக்கு சேவை செய்கிறேன். குருவுக்கு சேவை செய்வது ஒன்றுதான் அவனால பண்ண முடியும். சம்டைம்ஸ் அந்த சேவையில கூட நம்மளால திருப்தி பட்டுக்க முடியாது, இன்னும் நிறைய செஞ்சிருக்கலாமே குருவுக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணுமே தவிர, ஏன்னா நமக்கு பெறக்கூடிய சந்தோஷம் அவ்வளவு இருக்கும். ஸோ நாலேஜ் டிரான்ஸ்பர் கூட ஒரு திரவிய யஜ்யம் தான். அதுக்காக சொல்ல வந்தேன், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சந்தோஷமாக சொல்லி கொடுக்கறது அது கூட ஒரு திரவியம். எல்லாருக்கும் போய் பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, சில விஷயங்களை கத்துக்கணும்னு நினைக்கிறத நம்ம தாராளமா பண்ணலாம். என் டைமை கொடுக்கலாம், எனக்கு அது நான் பார்த்துட்டு கொடுக்கணும். எனக்கும் அந்த டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. என்னுடைய திரும்பி இது எல்லா விஷயத்திலையும் ஒரு பாயிண்ட நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிக்கோளுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய எதையும் செய்யக்கூடாது. குறிக்கோளுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நாம செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எதுவா இருந்தாலும், தானம், தவம் எதுவா இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி நாம அதை ஃபார்முலேட் பண்ணிக்கணும். தீஸ் ஆர் கால்ட் லைஃப் ஸ்டைல். இப்ப என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்க, வாட் இஸ் அ வேதாந்தின்ஸ் லைஃப் ஸ்டைல், அதுதான் நாம இப்ப படிக்கிறோம். ஒரு வேதாந்தியாக இருக்கக்கூடியவன், ஒரு வேதாந்தத்தை படிக்கக்கூடியவன், பிரம்மனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஜிக்யாசுவாக இருக்கிறவன், முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு இப்படித்தான் வாழ்க்கை முறை இருக்கணும். நம்ம டயபெட்டிக் ஆயிட்டோம்னா டயபெட்டிக் லைஃப் ஸ்டைல் சொல்றோம், தைராய்டு வந்துடுத்துன்னா தைராய்டு லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு சொல்றோம். எல்லாத்தையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் சொல்றோம். அதேதான் இங்க சாஸ்திரத்திலையும்
நீதான் அந்த தூய உணர்வுங்கிறது உனக்கு ஆழமா போகணும்னா சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். நீ எல்லா இதையும் பண்ணி கொண்டிருப்ப, நீ எல்லா உலக போகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்ப. 1 hour கிளாஸுக்கு பார்க்கணும்னா சான்ஸே கிடையாது. அது வரவே வராது நமக்கு. அதனால அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறை வேணும். எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது. ஏன்னா உலகமே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளோ இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது ஒருத்தட்டேந்து இன்னொருத்தட்ட போய் இன்னொருத்தட்டேந்து இன்னொருத்தட்ட போய் எங்கேயும் ஸ்டாக்னன்ட் ஆயிடக்கூடாது. இந்த ஃப்ளோ இருக்கணும். அதுதான் இந்த உலகத்தினுடைய அமைப்பாக இருக்கிறது. அதனோடு கூட நாம போகணும். இப்ப சில பேருக்கு தோணும், என்ன கொடுக்கறது, நான் யாருக்காவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்ப கொடுக்கறது. அதுவும் நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அருளாளர்கள்லாம். காலம், தேசம், வர்த்தமானம் எல்லாத்தையும் அனுசரிச்சு கொடுக்கணும். இப்ப ராமநவமி சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிராமங்கள்ல எல்லாம் இது ரொம்ப தெரிஞ்சிருக்கும். நகர்ப்புறத்துல தெரியல எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு தெரியறது அப்படின்னு. ராமநவமி சமயம் பாத்தீங்கன்னா நல்ல பீக் வெயிலா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்கன்னா விசிறி கொடுப்பாங்க, பானகம் கொடுப்பாங்க, நீர்மோர் கொடுப்பாங்க. நம்ம கூழ் ஊத்துவாங்க. இந்த அம்மன் கோவில்ல எல்லாம் அந்த டயத்துல எல்லாம் வெயில் ரொம்ப தகிக்கிற சமயத்துல எல்லாம் பண்ணுவாங்க. பூச்சொரிதல் நடத்துவாங்க. அப்ப அதுக்காக வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல், பானக பந்தல் எல்லாம் அப்படிதான் தன்னுடைய திரவியங்கள், தனக்கிட்ட இருக்கிற பொருளை இது மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கொடுப்பது அப்படின்னு. நல்ல வெயில்ல இருக்கிறவன்கிட்ட கொண்டு போய் கம்பளி கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நேரம் காலம் உத்தேசிச்சு யாருக்கு எது பிரயோஜனப்படுமோ, என்கிட்ட இருக்கிறது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குப்பையெல்லாம் எங்க வீட்டுல இருக்க ரொம்ப அடைசலா இருக்குங்க, நல்லா பாதி எடுத்து கொடுத்துடலாம் அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது. என்ன கொடுக்கணுங்கிறது நம்ம தேசத்துல நம்ம வேண்டான்னு கசடை தூக்கி போடுறத இன்னொருத்தனுக்கு கொடுக்குற பழக்கமே கிடையாது. அதுக்குதான் போகி வச்சிருக்கோம். வேண்டாங்கிறதெல்லாம் எரிச்சு போடு அப்படின்னு. நம்ம தேசத்துல எப்படி நாம இந்த தானத்தை மதிக்கிறோம் அப்படின்னா, அந்த தானத்தை பண்ணறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தானே அவன் எனக்கு நமஸ்காரத்துக்குரியவன் அப்படி நினைச்சு நாம தானத்தை கொடுக்குறோம். நானா கொடுக்குறேன் என்கிட்ட இருக்கு அந்த எண்ணம் எல்லாம் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. நம்ம தேசத்துல அந்த பழக்கமே கிடையாது. அதனால இந்த கொடுப்பவர் அப்படிங்கிறவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார் அப்படிங்கிற அறிவோட கூட நாம அதை கொடுக்கணும். இது திரவிய யஜ்யம் அப்படின்னு பாக்குறோம். நிறைய சொல்லலாம். நான் ரொம்ப நீட்டல. உங்களுக்கும் நிறைய திங்க் பண்ணறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கோ. இந்த விஷயங்களை எல்லாம் நிறைய சிந்தனை பண்றதுக்கு. தபோ யஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இப்பதான் படிச்சு முடிச்சோம். தவம் என்றால் என்ன? எல்லாரும் இப்ப உடனே கேட்டா கூட பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட ஒரு பெரிய பேராசை அது. பதில் சொல்லிடுவீங்க அப்படின்னு. உற்றனவை நோன்றல் உயிர்க்கு உருக்கண் செய்யாமை அற்றே தவத்திற்குரு. டெபினிஷன் ஆஃப் தவம் இப்பதான் படிச்சிருக்கோம். தவம் என்றால் என்ன? யாருக்கு தவம் செய்யக்கூடிய தகுதி ஏற்படுகிறது? அந்த தவத்தால் அவன் பெறக்கூடிய நன்மைகள் என்ன? தவம் செய்யாவிட்டால் என்ன நடக்கிறது? இத்தனை விஷயத்தையும் இப்பதான் நம்ம தவம் அதிகாரத்துல படிச்சோம். அதனால இந்த தவம் அப்படிங்கிறது என்னை உருக்கி கொண்டு, என்னை வருத்தி கொண்டு, நான் இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு என்னை பழக்கப்படுத்திக் கொள்கிறேன். சுட சுட ஒளிரும் பொன் போல் அப்படின்னு இப்பதான் படிச்சோம். எப்படி அந்த பொன்னானது வாட்ட வாட்ட ஒளியை பெறுகிறதோ அது போல என்னை வாட்ட வாட்ட என்னுடைய அகத்து ஒளி பெறுகிறது. இந்த அகத்தில் இருக்கக்கூடிய ஒளியானது பெருகிக் கொள்கிறது. ஒளி பெருகிறதுன்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலா நான் என்னை சுத்தி ஒரு பெரிய உங்க பின்னாடி ஒளிவட்டம் தெரியுதுங்க அப்படின்லாம் ஜோக்கு கேலி பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒளிவட்டம் தெரியணுமா உடனே தெரியுமா? அப்படி இல்லை. நாளடைவில் தெரியலாம், தெரியாமல் போகலாம். முக்கியமா என்னன்னா எனக்கு பூரண மன அமைதி கிடைக்கும். இந்த தவத்தால் என் மனம் ஒழுங்குபடும். இந்த தவத்தால் என் மனம் சுத்தமாகும். என் குருநாதர் என்ன சொல்கிறாரோ அப்படியே என்னால் கிரகித்துக் கொள்ள முடியும். அது கிடைச்சா போதும். தவத்தினால் பயன் நமக்கு முக்கியமா என்னன்னா படிக்கிற விஷயம் நமக்கு கிரகிச்சுக்கிறதுக்கான சக்தி நமக்கு ஏற்படணும். அதற்காகவே நாம நம்முடைய சுகங்களை எல்லாம் கொஞ்சம் காய கிளேஷ தபக அப்படின்னே சொல்ல. காயம்னா உடம்பு, கிளேஷம்னா உடம்புக்கு வரக்கூடிய துன்பம். அந்த துன்பத்தை பொறுத்து கொள்வது, அந்த துன்பத்தை முறையாக விரும்பி பொறுத்துக்கணும். அதுக்குதான் நமக்கு நிறைய விரத நாட்கள்லாம் வச்சிருக்காங்க. ஏகாதசினா ஒரு உபவாசம் இருக்கிறது, அப்புறம் சிவராத்திரினா கண்ணை முழிச்சிட்டு இருக்கணும், மற்ற நாள்லாம் நல்லா தூங்கணும், அன்னைக்கு மாத்திரம் முழிக்கணும். எதுக்கு வச்சிருக்காங்க? பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல இருக்கான். அன்னைக்கு இந்த நட்சத்திரங்கள், இப்போ அந்த பிளானட்ஸ் இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல இருக்கான். அந்த ஃபார்மேட்ல இருக்கிற போது நாம ராத்திரி முழித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முழித்து கொண்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஜென்ரலா நாம என்ன பண்ணுவோம், அந்த 12 மணி 1 மணி அந்த டைம்ல எல்லாம் நம்ம படுத்திருப்போம், தூங்கி கொண்டிருப்போம். அப்ப நம்ம ஸ்பைன் எரெக்டா இருக்காது.
படுக்க வாட்டுல இருக்கும். ஸ்பைன் எரெக்டா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அந்த சக்திகளில் இருந்து நமக்கு அந்த சக்திகளை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பவர் நமக்கு கிடைக்குமா. அதனாலதான் நம்மள எரெக்டா உட்கார்ந்து கொண்டு அந்த சிவராத்திரிக்கு நடு ராத்திரியில இந்த ஜபத்தை பண்ண சொல்றதுக்கு காரணம் என்ன? என்ன ஜபம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒன்னும் தெரியலனாலும் ஒரு ராமநாமத்தையாவது அட்லீஸ்ட் சொல்லணும், ஒரு ஓம் நம சிவாய சொல்லணும். அதெல்லாம் அன்னைக்கு ஏன் பண்ணணும், பூரா ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பொசிஷன்ஸ் அப்படி இருக்கு. நமக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு, சாதகர்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு. இறைவனுடைய சக்தியை நாம் பெறுவதற்கு இந்த உடலுக்கு அப்பொழுது ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ஒரு தவம். அதை விரும்பி செய்யணும். ஐயோ தலை எழுத்துப்பா, இவங்க எல்லாரும் லைட்டே அணைக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் உட்காந்து தொலைக்க வேண்டியதா இருக்கு, அப்படி பண்ணக்கூடாது. அதே போலதான் வைகுண்ட ஏகாதசி எல்லாம் பண்ணிட்டு சுவாமிஜி அழகா சொல்லுவார், வைகுண்ட ஏகாதசி அப்படி நான் உபவாசம் இருக்கேன், விரதம் இருக்கேன், ராத்திரி எல்லாம் முழிச்சு கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு 4 சினிமாவாவது தொடர்ந்து இதுல தூர்தர்ஷன்ல போட்டுட்டான்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. எல்லாம் கடவுள் சினிமா தான்ப்பா, நான் எதுவுமே பார்க்கல. எது பார்த்தாலும் மனசு சஞ்சலப்படும். இறை நாமத்தை தவிர எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அங்கு நமக்கு வேண்டிய அளவு பலனானது கிடைக்காது. எனக்கு பலன் பூர்ணமா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தவத்தை நான் மேற்கொள்ளணும். உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இப்ப வந்திருக்கணும், இவ்வளவு நேரம் இதுதான் நெருப்பு, அதுலதான் இதை ஹோமம் பண்றோம்னு எல்லாம் சொன்னீங்களே, இதுல என்ன நெருப்பு, என்ன ஹோமம் பண்றோம் அப்படின்னா சுவாமிஜி அதுக்கு ஆன்சர் அழகா கொடுக்குறார். என்ன ஆன்சர் அப்படின்னா, கட்டுப்பாட உள்ள வாழ்க்கை முறை அதுதான் நெருப்பு, கட்டுப்பாடு தான் நெருப்பு. அதுல கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறையை நான் தூக்கி அதுல போடுறேன். இப்ப தபஸ் பண்றேன்னு சொன்னா நான் ஏற்கனவே என் இஷ்டத்துக்கு எதேதோ பண்ணியிருக்கேன். இப்ப நான் தபஸ் பண்றேன்ற போது நான் கட்டுப்படுத்தி கொள்கிறேன், என்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துகிறேன். எல்லாத்துலயும் தபஸுங்கிறது வயிற்றுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த வயிற்ற காய வைக்கிறது மாத்திரம் தபஸ் கிடையாது. பேச்சுல தபஸ் இருக்கணும், சிந்தனையில தபஸ் இருக்கணும், மற்றவர்களோடு பழகும் பொழுது உபயோகிக்கக்கூடிய சொற்கள்ல தபஸ் இருக்கணும். நான் தனியா பேசினாலும் சரி, இன்னொருத்தர் என்கிட்ட பேசும்போது பதில் பேசினாலும் சரி, என்னுடைய சொற்கள் என்னுடைய தவ நிலையை நன்றாக எனக்கு உணர்த்தணும். நான் இன்னொருத்தருக்காக நான் ரொம்ப தபஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, நான் பெரிய தவ யோகிங்க அப்படின்னு எல்லாம் காட்டுறதுக்கு இல்லை. என் வார்த்தைகள் எவ்வளவு தூய்மையானதாக இருக்கணும். அது எப்ப வரும்னா மனசு தூய்மையா இருந்தா தான் வரும். அந்த மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த தபோ யஜ்யம் அப்படின்னு பண்றோம். அடுத்தது யோக யஜ்ஞக அப்படின்னு சொல்றோம். யோக யஜ்ஞக அப்படின்னு சொன்னா, யோகம் அப்படிங்கிறது இந்த உடம்பையும் சரி மனசையும் சரி நன்றாக ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது, அதுதான் யோகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப யோகம்ங்கிறதுக்கு நமக்கு பை டிஃபால்ட் நம்ம பதஞ்சலியுடைய யோக சூத்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக படித்து தெரிந்து கொண்டு அதன்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இதுதான் நம்மளுடைய தேசத்தில் பண்டைய காலம் தொட்டு இந்த யோகம் அப்படின்னா அதுதான் ஆத்தென்டிக்கா நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா யோக முறைகளும் இப்ப இருக்கிற மாடர்ன் யோகிஸ் கூட அதைத்தான் பேஸா வைத்துக்கொண்டு பண்ணுவாங்க. அப்ப அதுல அவர் ஒரு பேசிக் விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பாரா இல்லையா? அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஷ்டாங்க யோகத்தை சொல்லியிருக்காரு. அஷ்ட அங்கம் அப்படின்னா 8 பார்ட்ஸ். அந்த யோகத்துக்கு 8 பகுதிகள் அப்படின்னு வச்சிருக்க. இந்த யோகத்தை நீ முழுமையாக செய்து நீ என்ன அடைவாய் அப்படின்னா ஒரு சமாதி நிலையை அடைவாய். சமாதி அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் ஒருமுகப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சமாதினா ஏதோ நம்மளை உட்கார வச்சு மூடிடுவாங்க அப்படி கிடையாது. மனம் ஒருமுகப்பட்ட நிலை, அதுதான் சமாதி நிலை. அதை அடைவதற்கு அவர் 8 படிநிலைகளை வச்சிருக்கார். என்னென்ன அப்படின்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இப்படி 8 விதமான படிநிலைகள் வச்சிருக்க. இப்ப யமம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 விஷயத்த சொல்ற. அது சொல்றதெல்லாம் சொல்றது என்ன? இப்ப அஹிம்சா அப்படின்னு அதுல ஒரு விஷயம். அஹிம்சானா அஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ டோன்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறியீடுகளாக சில வார்த்தைகள் போடுறது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் அஹிம்சா, யாருக்கும் எந்த நேரத்திலையும் மனதாலும் உடலாலும் வாக்காலும் துன்பத்தை செய்யக்கூடாது. இந்த விஷயம் சொல்லும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. இப்பதான் நான் இப்ப 10ஆம் தேதி தான் அந்த
சுவாமி சத்யசாய் பாபாவுடைய தாட் ஃபார் த டே. அது யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ எல்லாருக்குமே வந்திருக்கும் வாட்ஸ்அப்ல. அதுல அவர் ஒண்ணு சொல்றாரு. அன்னைக்கு நான் அதுக்கு போயிட்டு வந்த போது ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும்போது அதை நான் சிந்தனை பண்ணிட்டே வந்தேன். சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹிம்சை அப்படின்னா இன்னொரு உயிரை கொல்வதுதான் ஹிம்சை அப்படி நினைக்கிறாங்க. ஆனா அது ஹிம்சை கிடையாது. தன்னைத்தானே பாதித்துக் கொள்வதும் ஹிம்சைதான். இதை யாராவது நம்ம சிந்தனை பண்ணிருக்கோமா? நிச்சயமா சுவாமி சொல்லலைன்னா சிந்தனை பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மளே நிறைய ஹிம்சை பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு நம்மளால கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு முடியுமோ அதை தாண்டி நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த 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 இதுல ப்ராசஸ்ல நம்மளோட கூல் போயிடுறது. அதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது. நம்ம என்ன நினைக்கிறோம், அதை பண்ணிட்டா பெரிய சாதனைன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் அளவுக்கு மீறி பேசுவது, அளவுக்கு மீறி உண்பது, அளவுக்கு மீறி செயல்களை செய்வது, என் வார்த்தை இல்லை, இதெல்லாம் சுவாமியோட வார்த்தை. அளவுக்கு மீறி செயல்களை செய்வது, இது அனைத்தும் ஹிம்சையே. தன்னைத்தானே பாதித்துக் கொள்வதும் ஹிம்சையே. மனசுல இருந்து அந்த வார்த்தை போகவே இல்லை எனக்கு. அவ்வளவு பின் பாயிண்டடா இருக்கு. ஏன் அது அப்படின்னா, இந்த ஹிம்சை நீ வெளியில இன்னொருத்தருக்கு அஹிம்சாங்கிறது, அஹிம்சா பரமோ தர்மக, முதல்ல தனக்கு அஹிம்சை பண்ணிக்கணும். அடுத்தவனுக்கு அஹிம்சைங்கிறது பை டிஃபால்ட் நம்ம பண்ணிதான் ஆகணும். யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கிறேனே நிறைய சமயங்கள்ல. அவசியம் இல்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறேன், அவசியம் இல்லாதவங்க கிட்ட பேசுறேன், அவசியம் இல்லாத விஷயத்துல தலையிட்டு அதனால நான் பல இதை வாங்கி கட்டிக்கிறேன். எதுக்கு? அது அவசியமே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். இதை நம்ம எங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும் சுவாமி சொல்றதுன்னா, என்னோட குறிக்கோள் என்ன? என்னோட குறிக்கோள் மன தூய்மை, மன அமைதி, குருவை அடைதல், ஞானத்தை பெறுதல், முக்தியில் இருத்தல். அதெல்லாம் போயிடும் எனக்கு. இதுல நான் பேட்சப் போடுறதுலயே சரியா போயிடும் இந்த விஷயங்கள்ல எல்லாம். அப்ப அஹிம்சாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தர்மம். நமக்கு கடைபிடித்தே ஆகவே. ஒரு சாதகனுக்கு மிக முக்கியமான தர்மம் அஹிம்சான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அஹிம்சைக்கு அப்புறம் என்ன சொல்ற? சத்தியம். சத்தியம்னா பொய் பேசாம இருக்கும். அனாவசியமா எந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு முதல்ல பேசுறதை நிறுத்தணும். அப்ப நான் முன்னாடியே சொன்னேன், இதுல வாக்கால் செய்யக்கூடிய தவம் என்ன அப்படின்னு சுவாமி சித்பவானந்தர் சொன்னேன். கெட்ட விஷயத்த பேசாத, நல்ல விஷயத்த கம்மியா பேச, அப்புறம் பேசாவே வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னு சொன்னேன். 3 நிலைகள்னு. இங்க சத்தியம்னு சொல்லும் பொழுது பொய்யை வலிந்து உரைப்பது என்பது மிக தவறு. அது ரொம்ப முக்கியம். ஒரு சமயத்துல நம்மளால அப்படி பேச முடியலைன்னா வாயையாவது மூடிக்கொண்டு இருக்கணும். அதான் சத்தியம் அப்படிங்கிறத கடைபிடிக்கணும். அஸ்தேயம்னா திருடக்கூடாது. இன்னொருத்தரோட பொருளுக்கு ஆசைப்பட்டு திருடக்கூடாது. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இஷ்டான் போகான் ஹி வோ தேவோ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாக தைர்தத்தான பிரதாயைப்யோ யோ புங்தே ஸ்தேன ஏவ சக. வேர்டை கனெக்ட் பண்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். ஸ்தேனா என்ன அர்த்தம்? திருடன். அங்க பார்த்தோமா இல்லையா? இங்க ஸ்தேயம்னா திருடுறது, அஸ்தேயம்னா திருடக்கூடாது நம்ம அப்படின்னு அர்த்தம். பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்திக்கணும். ஸ்ட்ரெயிட் மீனிங் என்னன்னா, எதிர்பால் உணர்ச்சி குறைத்து கொள்ளணும். அது ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு முக்கியமா எப்போ நம்மளோட எண்ணம் கவனம் எல்லாம் சிதறிடும் அப்படின்னா இந்த காரணத்தினாலதான் சிதறிடும். இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. யாரா இருந்தாலும், எந்த நேரத்திலயா இருந்தாலும், ஆணோ பெண்ணோ, இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறது தான். நம்ம இப்போ அடுத்த அதிகாரம் பார்க்க போறோம், கூடா ஒழுக்கம். அதனோட அடிப்படையே என்ன சொல்றார் அப்படின்னா பரிமேலழகர், இந்த கூடா ஒழுக்கம் என்பது இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த, முக்கியமாக பால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத போதுதான் இந்த ஒழுக்கக்கேடு என்பது ஏற்படுகிறது அப்படின்னே சொல்றாரு. அதனால இந்த பிரம்மச்சரியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அபரிக்கிரக. இதெல்லாம் அதை எத்தனை சொல்லியிருக்கேன் நானு. இப்ப யமம் அப்படின்னு சொன்னா அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகன்னா என்ன? எதையும் தனக்கு என்று வைத்துக் கொள்ளக்கூடாது, என்ன நம்ம ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு. இது அழகா சுவாமிஜி சொல்றார். ஒரு 5 ஆமைய ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, அது போரும் உங்களுக்கு அப்படின்னு. 5 ஆமை என்ன? கொல்லாமை, பொய்யாமை, கள்ளாமை, பொருள் மிக படையாமை, புலன் வழி செல்லாமை. எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு இல்லையா? இதை நம்ம நல்லா ஞாபகம் வைத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இது நமக்கு யமம்னா என்ன அப்படின்னு நமக்கு புரியுது. இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கத்தான் போறோம். இப்ப நம்ம கொல்லாமை படிக்க போறோம், கள்ளாமை படிக்க போறோம், வாய்மை படிக்க போறோம். இப்ப இத்தனை விஷயங்களும் நம்ம திருக்குறள்ல படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கத்தான் போறோம் எப்படியா இருந்தாலும். அடுத்தது நியமம் அப்படின்னா யமம் பார்த்தோம், இப்ப நியமத்துல என்ன சொல்றாருன்னா, கட்டாயம் இதெல்லாம் நீ கடைபிடிச்சுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு 5 விஷயத்த. சௌச்சம்னா தூய்மையா இருக்கிறது.
தூய்மையா இருக்கு, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி கொண்டிருப்பான், பல்லே தேய்க்க மாட்டான், உள்ளுக்குள்ள எந்த தூய்மையும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. வெளியிலயும் தூய்மை இருக்கணும், உள்ளேயும் தூய்மை இருக்கணும். இன்னொரு ஆங்கிள் மனசு அழுக்கா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேண்டியது என்ன? மனசு அழுக்கு ரெண்டும் தான். புற தூய்மை, அகத் தூய்மை, அக தூய்மை. மனசு ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கணும். எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் தீய எண்ணங்களும் அண்டாம மனசை ஒரு பாதுகாப்பு வேலி போட்டு வச்சுக்கணும் மனசு. அதுக்கு நல்ல சத்சங்கம் இருக்கணும். அந்த சத்சங்கத்துல நன்றாக அதை உபயோகப்படுத்தி பழகி கொண்டு எப்பொழுதும் நாம இறை சிந்தனையில நம்ம மனசை வச்சுக்கணும். அப்பதான் சௌச்சம், தூய்மை என்பது அப்பொழுதுதான் ஏற்படும். இருக்கிற இடத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும். அது ஒண்ணு. அடுத்தது சந்தோஷம். சந்தோஷம்ங்கிறது எப்பொழுதும் இன்பமாக இருப்பது. மனசை இன்பமான விஷயங்கள்ல ஈடுபடுத்துறது. வலிந்து போய் நாம துன்பத்தை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பான்னு அழக்கூடாது. அதனால இன்பம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு அடிக்கடி நம்ம இன்பமான விஷயங்களை, நான் எப்பவுமே பை டிஃபால்ட் சொல்லுவேன், மனுஷங்களை நினைச்சா இன்பம் வரவே வராது. இறைவனை நினைத்தாலன்றி இன்பம் என்பது வரவே வராது. இறைவனையும் இறைவனுடைய அடியார்களையும் இறைவனுடைய அடியார்கள் செய்ததையும் அவர்களுடைய வார்த்தைகளையும் மாத்திரம் நினைத்து கொண்டிருப்பவனுக்கு இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. அதுவும் ஒரு அடியாருடைய வார்த்தை தானே. அதனால அந்த இன்பம் அப்படிங்கிறது நமக்கு இறை சம்பந்தமான எண்ணங்கள் நிச்சயமாக அதை கொடுக்கும். அடுத்தது இங்கேயும் என்ன சொல்றார்? சௌச்சம், சந்தோஷம், தவம். ஏற்கனவே பார்த்திருப்போம். தவத்திற்கு நிறைய நீண்ட நெடிய விளக்கம். திரும்ப உங்களுக்கு அந்த விளக்கம் தர தேவை. சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் அப்படின்னா என்ன நாம படிக்கிறோமோ அதை டெய்லி, நான் திருப்ப என்னோட கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி, ஒரு அத்தியாயமாவது கீதைய பாராயணம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு அதிகாரமாவது திருக்குறளை தினமும் பாராயணம் செய்துதான் ஆக வேண்டும். இதை செய்தோம் அப்படின்னாதான் மனசுல அந்த 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 நூலானது நம் மனதில் நிறைந்து இருக்கும். நூல் இருக்கணும். நூல் இருந்தா தான் நூலில் உள்ள சொற்கள் நமக்கு புலப்படும், சொற்களினுடைய அர்த்தங்கள் நமக்கு புலப்படும். நாம தான் சுவாத்தியாயம்னா பொதுவா எப்பவுமே வேதம் படிக்கிறது அப்படின்னே அர்த்தம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நமக்கெல்லாம் வேதம் படிக்க முடியாதுன்னு நம்ம படிக்கிற கிரந்தங்களை நம்ம ஒழுங்கா படிக்கணும். எது படிக்க முடியாதோ அதுக்காக நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்க கூடாது. ஐயையோ நான் அப்படி பிறக்கிறேன் இப்படி தேவையே கிடையாது. அதற்கு ஈடா எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு, எத்தனையோ நூல்கள் இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோமா? முடிக்கல. அப்புறம் என்னத்துக்கு நமக்கு வருத்தம்? பேசாம அது எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும். அதுதான் சுவாமிஜி இது அழகா சொல்றார். நமக்கு என்ன படித்து கொண்டிருக்கிறோமோ அதுல நம்ம பெஸ்டா பண்ணணும். அதுதான் நமக்கு சுவாத்தியாயம். அதை டெய்லி படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அடுத்தது ஈஸ்வர பிரணிதானம். முன்னாடியே சொன்னேன் நான் சந்தோஷம் சொல்லும் போதே, இறைவன் இல்லாமல் இங்க ஒரு விஷயமும் கிடையாது. இருப்பதெல்லாம் இறைவனே. இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துதான் இந்த வாழ்க்கையானது இருக்க வேண்டும். அப்படின்னா எனக்கு 2 கமிட்மெண்ட். ஒண்ணு, நான் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து வாழ்கிறேன் என்பதனால் இறைவனுக்கு நான் கமிட் ஆகிறேன். இன்னொன்னு, இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து வாழ்கிறேன் என்ற என்னுடைய எண்ணத்திற்கு நான் கமிட் ஆறேன். நான் தப்பே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னா இறைவன் எங்க இருக்கார்? எங்கேயோ ஒரு கோவில்ல ஏதோ ஒரு கர்ப்ப கிரகத்துல உட்கார்ந்து இருக்கலையே. அவர் எங்க இருக்கார்? மலர் மிசை ஏகினான் முன்னாடியே உட்கார்ந்துட்டார். நான் என்ன பண்ணினாலும் அவர் எனக்கு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு நான் என்னைத்தையும் சரண்டர் பண்றேன். சரண்டரிங் டு காட். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப இது ரெண்டும் நம்ம யமம் நியமம் இதெல்லாம் அங்கங்கள் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? சமாதிங்கிறது நமக்கு மனசு ஒருமுகப்படணும்னா இதெல்லாம் இருக்கணும். இல்லைன்னா வரவே வராது அந்த ஒருமுகப்பாடு அப்படிங்கிறது. அடுத்தது ஆசனம். பதஞ்சலியே ஒரு சூத்திரத்துல சொல்ற ஸ்திர சுக ஆசனம் அப்படின்னு. இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா சௌக்கியமா உட்காந்துக்கணும். ஏதோ இப்படி அப்படி உட்காந்து நான் படிக்கிறேன், நான் இப்ப படிக்க போறேன் அப்படின்னு முட்டிக்கால் போட்டுக்கொண்டு அப்புறம் இப்படி காலை இப்படி மடக்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கால் வீங்கி போய் அப்புறம் தண்ணி சுரந்துண்டு கஷ்டப்பட்டு எதுக்கு பண்ணணும்? ஸ்திரம் சுக ஆசனம். நல்ல ஸ்திரமான ஒரு இடத்துல நன்றாக பொறுமையாக அமர்ந்து படிக்கிறேன். நான் இப்ப ஒரு 1 மணி நேரம் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அந்த 1 மணி நேரம் எனக்கு நான் உட்கார்ற இடமும் நான் போட்டு இருக்கிற கால் ஆசனமும் எப்படி நான் உட்கார்ந்துருக்கேனோ, எனக்கு பத்மாசனம் சௌரியம்னா பத்மாசனம், அர்த்த பத்மாசனம் சௌரியம்னா அர்த்த பத்மாசனம், எது எனக்கு சௌகரியமோ, வஜ்ராசனம் சௌகரியம்னா வஜ்ராசனம், எது வேணும்னா ஆசனம்ங்கிறது உட்கார்ற முறை, உட்கார்ற இடம், உட்காரும் வழி, இதை கரெக்டா போடணும். அப்பப்ப இப்படி ஆடிண்டே இருந்தோம்னாக்கா நமக்கு கஷ்டமா இருக்கும். அந்த பண்ணக்கூடிய வேலையில நமக்கு கவனம் போயிடும் இல்லையா? அதனால அதுக்கு ஆசனம் அப்படின்னு. உடலை
உடலை ஒழுங்காக அமைத்துக் கொள்வது. எப்ப பார்த்தாலும் இப்படி கையை ஆட்டிட்டு கால் ஆட்டிட்டு எதையோ பண்ணிட்டு கால் தூக்கி கால் மேல போட்டுட்டு படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் அதுக்கு இதெல்லாம் பழகினா தான் உட்காந்து பொறுமையா கிளாஸும் கேட்க முடியும் நம்மளால. அது ஒண்ணு. பிராணாயாம அடுத்தது ஆசனம்க்கு அப்புறமா பிராணாயாமம். பிராணாயாமத்தை பத்தி நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல படிக்க போறோம். பிராணாயாமம்னா என்ன? பிராண பிளஸ் அயாம அப்படின்னு அதை பிரிக்கிறாங்க. அயாம அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல்னு அர்த்தம். பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணணும். என்னோட பிரெத் வந்து சீராக போகிறதுக்கு நான் கண்ட்ரோல்டா அதை வச்சுக்கணும். எவ்வளவு மூச்சு உள்ள இழுக்கிறேன், அப்புறம் எவ்வளவு வச்சுக்கிறேன், அப்புறம் எவ்வளவு வெளியில விடுறேன். அந்த பூரகம், ரேச்சகம், கும்பகம், பாக்கிய கும்பகம், ஆந்தர கும்பகம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த பிராணாயாமம்ங்கிறத டெய்லி ஒரு கொஞ்ச அளவுக்காவது பண்ணணும். முறையாக ஒரு குருவிடம் இருந்து கற்றுக்கொண்டு பண்ணணும். நானே சும்மா அப்படி மூக்கெல்லாம் பிடிச்சு இழுத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு குரு கிட்ட உட்கார்ந்து எப்படி பிராணாயாமம் பண்ணணுங்கிறத கற்றுக்கொண்டு அந்த பிராணாயாமத்தை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது பண்ணணும். சுவாமிஜி சொல்ற அவங்களுக்கு வேத பாடசாலையில இருக்கிற போது ஒரு நாளைக்கு 108 பிராணாயாமம் பண்ண சொல்லுவாங்களாம். பயங்கரமா அந்த பிராணாயாமத்துக்கே நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்வார். அப்படின்னா இது பண்ணுறது பல்ல தேய்ச்சு வந்தா அதுக்கு ஒரு பிராணாயாமம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிராணாயாமம், சாப்பிட்டதுக்கு பின்னாடி பிராணாயாமம், படிக்கிறதுக்கு முன்னாடி பிராணாயாமம், படிக்கிறதுக்கு பின்னாடி பிராணாயாமம், எல்லா சந்தி வேலைகள்லையும் பிராணாயாமம். அந்த பிராணாயாமம்ங்கிறத ஈவன் படுக்க போறதுக்கு முன்னாடி கூட பிராணாயாமம் பண்ணிட்டு படுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களாம். எவ்வளவு பாருங்க நியமங்கள் அப்படி இருந்தா தான் மனசு வந்து திடமாக கட்டுப்பாடாட இருக்கும். அந்த பிராணாயாமம் ரொம்ப எக்ஸலண்ட் எக்ஸசைஸ். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய நீங்களும் பண்ணி கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் இதுல வருதுங்கிறதுனால சொல்றேன். பிரத்யாகார அப்படின்னா பிரதி பிளஸ் ஆகார. அதாவது பிரதினா வெளியில பார்க்கறது, இந்த அங்க இருக்கு இங்க இருக்கு, புற நோக்குன்னு அர்த்தம். அங்க என்ன நடக்கிறது, அவங்க என்ன சொன்னாங்க, நேத்திக்கு நான் கிளாஸ்க்கு வரல, நேத்திக்கு என்ன நடந்தது, வேற ஏதாவது பேசினாங்களா, அது நீங்க அந்த கோவிலுக்கு போனீங்களே அங்க ஏதாவது சொன்னாங்களா, இப்படின்னு வெளியில இருக்கிற விஷயங்கள்ல ரொம்ப கவனம். அது இல்ல இருக்கக்கூடாது. அந்த புற நோக்கை விட்டுடணும். வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற கவனத்தை குறைத்து அக விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். என் மனசு எப்படி எண்ணறது, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, இதுல கவனம் இருக்கணும். அப்பதான் விட்ராயல் ஃப்ரம் அவுட்வர்ட் இது தாட்ஸ், அதை வந்து நம்ம பண்ணணும். அதுதான் பிரத்யாகாரம் அப்படின்னு. பிரத்யாகாரம் பண்ணும் பொழுது நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன படிக்கிறோமோ அந்த விஷயத்துல மாத்திரம் தாட்ஸ் இருக்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். நாம என்ன படிக்கிறோமோ அந்த விஷயத்துல நம்மளோட தாட்ஸை நிறுத்திட்டோம்னா அப்ப புற விஷயங்கள்ல அது போகாது. அதுதான் வந்து டெக்னிக்கு, அதுதான் க்ளூவுமே கூட. அது வந்து ஒரு டிப்புன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி இருக்கு. அப்புறம் தாரணான்னு சொன்னா நெய் ஒழுக்கு போலன்னு சொல்லுவார் சுவாமிஜி. இப்ப நம்ம ஹோமத்துல வந்து இது ஒரு ஹோம கரண்டி மூலமா நெய்யை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நெய் வந்து டென்சிட்டி கூட, அதனால என்ன பண்ணும், அங்க இங்க செதறாது. அதுலயே தண்ணியை விட்டீங்கன்னா அப்படியே செதறி போயிடும் காத்துக்கு. அந்த நெய் எப்படி ஒரே சீராக இருக்கிறதோ அது மாதிரி ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கணும். எண்ணங்கள்ல வந்து உதாரணை அப்படின்னு சொன்னா போக்கஸ், நெய் ஒழுக்கு மாதிரி ஒரு போக்கஸ் இருக்கும். அந்த போக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் திங். என்னோட குறிக்கோளை தவிர வேற விஷயமே எனக்கு கண்ணிலேயே படக்கூடாது. நான் அந்த கிரிக்கெட் பார்க்கறச்சே எப்படி போக்கஸ்டா இருக்கேனோ அந்த மாதிரி நான் வாழ்க்கையில என்னோட குறிக்கோள்ல நான் போக்கஸ்டா இருக்கேன். அதுதான் தாரணா. அடுத்தது தியானம். தியானம் தெரியும் உங்களுக்கு, உட்கார்ந்து தியானம் பண்றதுன்னு. நாம இங்க பேசுற தியானம் ஏதோ ஒரு உருவத்தை தியானம் பண்றது கிடையாது. ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், ஆர் கான்டெம்ப்ளேஷன் சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னா, நாம என்ன படிச்சிருக்கோமோ அதை தியானம் பண்றது. என்ன படிச்சிருக்கோமோ அதை தியானம் பண்றது. இந்த தியானம் அப்படிங்கறதுல நமக்கு என்ன முக்கியமானதுன்னா, இப்ப நான் இன்னைக்கு 4 ஸ்லோகம் படிச்சிருக்கேன். இந்த 4 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்றதுக்கு எனக்கு லேட்டா இருக்கு, போயிட்டு போகுது. நான் அர்த்தத்தை என்னால மனசுல கிரகிச்சுக்கிறதுக்கு என்னால முடியாதா? இப்ப நான் சொல்ல ஒரு ஒன்றுத்துக்கும் வார்த்தைகள் என்னன்னு சொல்றேன், பொதுவா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றேன். அந்த அர்த்தம் எனக்கு நன்றாக புரியுது, அதை எழுதியும் வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அர்த்தத்தையே தியானம் பண்ணணும். இப்ப நான் 3 ஸ்லோகம் படிச்சிருக்கேன்னா அந்த 3 ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நான் உட்கார்ந்து காத்தால எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அதை நான் தியானம் பண்றேன். தியானம் பண்ணும் அது அர்த்த அனுசந்தானம். அதை பண்ணும் பொழுது எனக்கு அந்த அர்த்தம் நன்றாக மனதில் போய்விடுகிறது. இதுதான் வேதாந்தத்துல சொல்லக்கூடிய தியானம். மற்ற தியானங்கள் பல வகை இருக்கு, அதை பத்தி இப்ப நான் பேச போறது இல்லை. வேதாந்த தியானம்ங்கிறது இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சமாதி லாஸ்டா அஷ்டாங்க யோகத்துல த ஹையஸ்ட் இது என்னன்னா சமாதி. இத்தனையும் பண்ணினாதான் மனசு ஒருமுகப்படும்.
நீங்க யோசிச்சு பாருங்க, உட்காரவே முடியல, எனக்கு முதுகே வலிக்கிறதுனா நான் எப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன்? நான் எப்படி உட்கார்ந்து நெய் ஒழுக்கு போல சிந்தனை எல்லாம் பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது என்னால. அப்ப சமாதிங்கிறது மனக்கட்டுப்பாடு, மன ஒருமுகப்பாடு எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்ததுக்கு சொல்லியிருக்க சுவாத்தியாய அப்படின்னு. சுவாத்தியாய அப்படின்னு சொன்னா நாம என்ன படிக்கிறோமோ, ஸ்கிரிப்சுரல் ஸ்டடீஸ் நாம என்ன படிக்கிறோமோ அதை பொறுமையாக உட்கார்ந்து படிக்கிறது, தினமும் படிக்கிறது. திருப்ப முன்னாடியே சொல்லிட்டேன் சுவாத்தியாயக்கு என்னன்னு. இங்க ஸ்லோகத்துல இருக்கு சுவாத்தியாயன். நீங்க சுவாத்தியாய ஞான யஜ்ஞஸ்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த சுவாத்தியாயங்கிறது அருளாளர்களுடைய அருளிச் செயல்களை உட்கார்ந்து படிப்பது. கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்லியிருக்கார், உபனிஷத்துல என்ன இருக்கு, பிரம்மசூத்திரத்துல என்ன இருக்கு, என்ன படிக்கிறோமோ, நாம என்ன படிக்கிறோமோ அந்த படிக்கிற விஷயத்தை உட்கார்ந்து தினமும் ஒரு தடவை அதை பாராயணம் பண்ணுவது, இயன்ற அளவாவது பாராயணம் பண்ணுவது. 10 ஸ்லோகம் டெய்லின்னு வைத்துக்கொண்டு நான் முன்னாடியில இருந்து சொல்லிக் கொண்டிருக்கேன். ஸ்லோகா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே என்ன ஸ்லோகம் படிக்கிறோமோ அதை 10 ஸ்லோகம் படிக்கலாமே ஒரு ஒரு நாளும் அப்படின்னு. அதனால சுவாத்தியாயம்ங்கிறது விடவே கூடாது. நம்ம இதுல பாக்குறோம், இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்துல பார்த்தோம். எது இனிமையான சொல்? செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அது ரொம்ப முக்கியம். அந்த சொற்களை நாம கேட்டுக்கொண்டு படித்து கொண்டு இருந்தாதான் நம்முடைய வாயிலையும் அது மாதிரியான அதே சொற்களை உபயோகிக்கக்கூடிய ஒரு புத்தியானது நமக்கு ஏற்படும். அப்பதான் நமக்கு வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கும். வீணான வார்த்தைகள் வராது, கெட்ட வார்த்தைகள் வராது. இதெல்லாம் நமக்கு இந்த சுவாத்தியாயத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஞான யஜ்ஞகள். இப்ப ஞான யஜ்ஞத்தை பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கோம். எங்க பிரம்மாக்னா வபரே யஜ்ஞம் யஜ்ஞே நைவோபஜுக்வதி அப்படின்னு அங்க சொன்னாரா இல்லையா? அங்கேயும் ஒரு ஞான யஜ்ஞம்னு படிச்சோம். திருப்பி இங்கேயும் நம்ம ஞான யஜ்ஞம்னு சொல்றாரே அப்படின்னா, பரமார்த்தாஜி இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அங்க நாம பிரம்ம வித்யை அப்படிங்கிற அந்த ஞான யஜ்ஞத்தை பத்தி நம்ம பேசுறோம். இங்க எல்லா சாஸ்திரத்தை பத்தினதையும், இப்ப நான் ஒண்ணுதான் படிக்கிறேன் அதை மட்டும்தான் கிடையாது, நான் என்னென்னலாம் படிக்கிறேனோ அது எல்லாத்தை பற்றிய அறிவையும் இங்கு சிந்தித்து புரிந்து கொள்ளுதல். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப இது கிராமர் படிக்கிறேன், வியாக்கரணம் கிளாஸ் போறேன், அப்ப தர்க்கம் கிளாஸ் இருக்கு, லாஜிக் படிக்கிறேன், அதெல்லாம் இருக்கு அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த அந்த அறிவை பெறுகிறேன் இல்லையா? அந்த அறிவை நான் உட்கார்ந்து சிந்தித்து அதை சிந்திப்பதை ஒரு வேலையாக ஒரு யஜ்யமாக செய்வது. இந்த ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிச்சுட்டு அடுத்தடுத்தது நான் இதை படிச்சுட்டேன் அதை படிச்சுட்டேன் அப்படின்னு நான் ஒரு என்னோட லிஸ்ட்டை போட்டுக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. எவ்வளவு தூரம் எனக்கு உள்ள போச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அளவுல நாம இன்னைக்கு இந்த வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். 29, 30 நான் நெக்ஸ்ட் வகுப்புல நாம அதை பத்தி எல்லாம் படிக்கலாம். இப்ப மகாத்மியம் பாராயணம் பண்ணலாமா?